ஸ்டாலின் போற பக்கமெல்லாம் பேசுறார். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கு தான் கூட்டணி, என்டிஏவுக்கு தான் போட்டின்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, இதுல தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல், தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேணும், யார் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்கின்ற தேர்தல். இது சட்டமன்ற தேர்தல் தானே? சொல்லுங்க, சட்டமன்ற தேர்தல் தானே? ஆனா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அது கூட ஞாபகம் இல்லை. இன்னைக்கு பெரும்பாலும் பேசிக்கிறாங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, திரு ஸ்டாலினுக்கு அடிக்கடி மறதி அதிகமாகி போயிட்டுதுன்னு. அந்த மறதி அதிகமான காரணத்தினால்தான் தமிழ்நாட்டு சட்டமன்ற, தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும், இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் இன்னும் அடுத்த மாசம் அறிவிக்க இருக்கிறாங்க. அதை மறந்து தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் போட்டி அப்படின்னு பத்திரிகையில் செய்தி வெளியிட்டிருக்கார். திரு ஸ்டாலின் அவர்களே, நல்லா கேட்டுக்குங்க. இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கின்றேன், அருமை சகோதரர் மாவட்ட செயலாளர் தாம்பரம், பல்லாவரம் 2 சட்டமன்ற தொகுதிகள் அத்தனை வாக்காளர் உறுப்பினர்கள் குழுமி இருக்கின்ற இந்த அரங்கிலே குறிப்பிடுறேன், இது சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் இல்ல. சட்டமன்றத்திலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும், அது அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். அதிமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைய வேண்டும். அதற்காக நடக்கின்ற தேர்தல். மத்தியிலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற தேர்தல் அல்ல. அந்த தேர்தல் 2024ஆம் ஆண்டு முடிந்து விட்டது. இப்பொழுது சட்டமன்ற பொது தேர்தல் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து பேசுங்கள். ஏன்னா பயம் வந்துடுது ஸ்டாலினுக்கு. நம்ம எதுக்கு தில்லு திராணி தெம்பு இல்ல. பல முறை நான் பேசிட்டேன். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா அதிமுக அரசாங்கத்தை பற்றி பேசுங்க, பதில் சொல்ல தயார். 2011 2021 வரை ஒரு பொற்கால ஆட்சி நாங்கள் கொடுத்தோம். அந்த ஆட்சியில என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்று பட்டியலிட்டு நாங்கள் விளக்கி பேசுறோம். உங்களுடைய ஆட்சி 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஊழல் ஆட்சியில என்ன செய்தோம் என்பதை நீங்கள் அந்த களத்திலே பேசுங்கள். நாட்டு மக்கள் இதை கேட்கட்டும், தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு தீர்ப்பு அளிக்கட்டும். இன்னும் அந்த சவாலுக்கு பதிலே இல்லை. ஆக ஸ்டாலின் அவர்களே, வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு அவதூறு பிரச்சாரத்தை, ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மாய உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக உண்மையிலேயே தமிழகத்தில் நம்மை எதிர்க்கக்கூடிய சக்தி திமுகவுக்கு இல்லை என்பதை நிரூபணமாகிவிட்டது. இன்னைக்கு எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமை என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, நான் பல கூட்டத்தில் நான் இந்த கருத்தை தெரிவித்து விட்டேன். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உழைப்பை நம்பி இன்றைக்கு இருக்கின்ற கட்சி, உழைத்து மக்களுக்கு நன்மை செய்து மக்களுடைய நம்பிக்கை பெற்ற இயக்கம் அதிமுக இயக்கம். ஆகவே நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை. அதே நேரத்தில் கூட்டணி என்று அமைத்து விட்டால் எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவுகள் வராமல் கூட்டணி வேட்பாளர்கள் தன்னுடைய வேட்பாளராக கருதி வெற்றிக்கு பாடுபடக்கூடிய இயக்கம் அதிமுக இயக்கம். அதனாலதான் எந்த கட்சி நம் கூட்டணிக்கு வந்தாலும் அந்த கட்சியை முகமலர்ச்சியோடு வரவேற்று நம்மை விட நம்முடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்காக பாடுபடுகின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி.